வாங்க இன்றைக்கி வெஜிடபிள் குருமா எப்படி வைக்கணும்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி வச்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ அதுக்கு வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து குக்கரில் சேர்த்திருக்கோம். தாளிக்க பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாங்க. இது மாதிரி தாளிக்கும் போது ரொம்ப வாசமாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நல்லா தாளித்து விட்டுக்கலாம். நல்லா வாசம் வருங்க. இந்த அளவுக்கு நல்லா தாளித்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 3, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 3 தக்காளி வந்து மிக்சியில் வந்து அரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்திக்கலாம். தக்காளி சேர்த்திட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டுங்க. பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்திருக்கு. வதங்கி வந்ததுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா மசாலாலாம் சேர்த்து நல்லா சுருண்டு வரட்டுங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோங்க. அளவுக்கு பொடியாக நறுக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் சேர்த்திக்கலாம். பச்சை பட்டாணி கூட நீங்கள் சேர்த்திக்கலாங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது காயெல்லாம் ஒதுக்கி வைக்க மாட்டாங்கங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க. சேர்த்திக்கிட்டு தண்ணி சேர்த்திக்கலாம். நமக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கொதித்து வரட்டும். அரைக்கிறதுக்காக தேங்காய் அரை மூடி, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ முந்திரி இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து வேர்க்கடலை சேர்த்திக்கலாம். வேர்க்கடலை சேர்த்தும் போது முந்திரிக்கு ஈக்குவலாக டேஸ்ட் நல்லா கொடுக்குங்க. இன்றைக்கி வந்து கொஞ்சமாக வேர்க்கடலை வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு தோல் எடுத்து வச்சுருக்கோம். அதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இது நல்லா கொதிக்குதுங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய், வேர்க்கடலை, கசகசா, சோம்பெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோங்க, அதை சேர்த்திக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாங்க. அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நமக்கு வேணுங்கிற பதத்துக்கு வச்சுக்கலாங்க. தண்ணி மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை மீடியமாக கொஞ்சம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கலாம், கெட்டியாக வேணாலும் வச்சுக்கலாங்க. நான் நீங்கள் வந்து தொட்டு சாப்பிட்ற அளவுக்கு வச்சுருக்கேன். இதை மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா 2 விசில் வரட்டும். பார்த்திங்கன்னா 2 விசில் வந்துருச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த அளவுக்கு வந்திருக்குன்னு, சுண்டி வந்திருக்குங்க. அடுப்பை வந்து பற்ற வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ இந்த குருமாவுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாங்க. சேர்த்தி கலந்து விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சிங்க. ஆற கொஞ்சம் லைட்டாக கெட்டி போடுங்க. இது நல்லா ஊற்றி சாப்பிட்றதுக்கு சப்பாத்திக்கு, தோசை, இட்லிக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ஈஸியாக வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சிங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,